ஹாய் சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இது நான் தெலுங்கில் எழுதிய கதை. தெலுங்கில் கதை பேர் என்னென்னா மந்திரிச்சின தமிழ பாக்கலு. அப்படின்னா மாயாஜால வெற்றிலை. இப்போ கதைக்கு போயிடலாமா? ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி, அவருக்கு காசு இல்லாதனால கந்து வட்டிக்காரன்கிடம் போய் காசு வாங்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கடன் தீர்த்து விட்டுட்டான். ஆனால் இன்னொரு வாரத்துக்கு அப்புறம் அந்த கந்து வட்டிக்காரன் என்னடா இன்னும் காசு திருப்பி கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டான். பாவம், இந்த ஏழை விவசாயி ரொம்ப நொந்து போயிட்டான். ஏன்னா திருப்பி கொடுத்த காசு கேட்குறான். பிரச்சனை அதிகமாகி அந்த கிராமத்து நாட்டாமைக்கிட்ட போனாங்க. நாட்டாமைக்கு இந்த விவசாயி பற்றி நல்லா தெரியும். இவர் ஒரு நேர்மையான ஆள். ஆனால் இந்த கந்து வட்டிக்காரன் தான் ஏமாத்துறான்ட்டு தெரிஞ்சு போச்சு. ஆனால் எந்த விதமான சாட்சியம் இல்லாதனால எப்படி தீர்ப்பு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் யோசித்து, நாளைக்கு மந்திரவாதியை வர வைத்து யார் போய் சொல்கிறாங்களோ நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் நாளைக்கு வாங்க என்று சொல்லி அனுப்பிச்சி விட்டார் நாட்டாமை. அடுத்த நாள் காலையில் வந்த உடனே மந்திரவாதி 4 வெற்றிலை எடுத்து மந்திரம் போட்டு 2 பேர் கை நீட்ட சொன்னார். கை நீட்டின உடனே அது மேலே வச்சுட்டு கண்களுக்கு துணி கட்டி விட்டார். துணி கட்டின பிறகு இது மாயாஜாலா வெற்றிலை. பொய் சொல்கிறவங்களுக்கு முதல்ல கை பாரமாக இருக்கும், அதுக்கப்புறம் வலி தாங்க முடியாமல் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கையே உடஞ்சிடும் என்று சொல்லிவிட்டார். கொஞ்ச நேரத்தில் கந்து வட்டிக்காரனுக்கு வலி தாங்க முடியாமல், ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் தவறு செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. நாட்டாமை அந்த கந்து வட்டிக்காரருக்கு தண்டனை கொடுத்தாரு. நாட்டாமை சொன்ன தீர்ப்பு பற்றி ராஜாவுக்கு தெரிஞ்சுது. உடனே அவரை வர வச்சு, என்னையா நாட்டாமை, மந்திரம்னு சொல்லிட்டு நீ நல்ல தீர்ப்பு சொன்ன, ஆனால் மந்திரம் எப்படி பழிக்கும், அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ நாட்டாமை சொன்னார், மகாராஜா, இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. யார் வேணுமுன்னாலும் கை தூக்கினாங்கன்னா ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஆனால் அந்த விவசாயி உழைப்பாருனால அவரால் கொஞ்சம் அதிகமாக இருக்க முடிஞ்சது. அதுக்குள்ளே இந்த கந்து வட்டிக்காரன் பயந்துட்டு உண்மை ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொன்னார். இதர்ற கதா. இப்போல்லாம் நாங்கள் எங்கள் ஃப்ரீ யோகா வகுப்பில் பசங்களுக்கு இது போல் கை நீட்டி ரொம்ப நேரம் இருக்க சொல்லுவோம். பாவம் பசங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாமல் நான் இடுப்பு ஆட்டுறது, கால் ஆட்டுறது, கை ஆட்டுறது வேடிக்கை இருக்கும். நீங்களும் உங்கள் கை ஸ்டாமினா பார்க்கணும்னா அது போல் கை வச்சு பாருங்கள். ஓகே, பாய்.